விசுவாசிகள் மனம் உடைந்து போகிறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் உடைஞ்சு போகிறீங்க. ஒன்று, காரியம் வாய்க்கலை, கைக்கூடி வரல, வர வேண்டிய பணம் வரல, தொழில் முடங்கி போச்சு. இருக்கா, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சில வீடுகளில் வியாதிகள், சில வீடுகளில் எதிர்பாராத விபத்துகள். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் நடக்கக்கூடாது? ஏன்னா நம்ம தேவ தூதர்கள் கிடையாது, பரலோகத்தில் யாரும் கிடையாது, பூமியில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டுன்னு 1000 முறை பைபிளில் படித்தாப்பா நீங்கள் இப்போ தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தவான்கள் எல்லாம், அதாவது பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய உபத்திரவத்தின் வழியாக தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டியிருக்காங்கன்னு 1000 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போது ஒரு தகப்பனார் ஒரு மாளிகை கட்டுறாரு, ஒவ்வொரு செங்கலுக்காக ஜெபிச்சு கட்டுறாரு வைங்க. தகப்பன் காலத்துக்கு பிறகு மகன் வந்து அங்கே அந்த கட்டடத்தில் அவன் இருக்கும்போது அந்த பெயின் அவனுக்கு தெரியுமான்னா அவனுக்கு தெரியாது. ஆமாம் எங்கள் அப்பா கட்டும்போது பார்த்தேன், ஆமாம் ஒரு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்வான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவங்க அப்பா கேட்கும்போது சொல்லும்போதே அழுதுருவார் அவங்க அப்பா. ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக அதை கட்ட வச்சார்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதில்ல? ஆமாம், இன்றைக்கி ஒரு சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பெயின் தெரியாத ஒரு சந்ததியை. அந்த சந்ததிக்கு தான் தாய் தகப்பன் போதிக்கணும். டேய் தம்பி, இது எப்படி வந்தது தெரியுமா? இதுக்கு என்னுடைய முயற்சி, நான் எடுத்த ஜபம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேசணும். அதை பேசாமல் கர்த்தர் உனக்கு அதை தருவார் இதை தருவார் அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தா எவ்வளோ நாளைக்கு அவனுக்கு அதை தருவார் இதை தருவார்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இல்லை விசுவாசத்தோடு பண்ணிடலாம், இதை வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாச வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுறது தான் சரியான ஒரு விசுவாச வாழ்க்கை.